மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? புத்தாண்டு பிறந்திருக்கு. இந்த புத்தாண்டு அந்த சந்தோஷத்தை ரெட்டி பாக்குற விதமா இன்னும் ஒரு வாரத்துல ஒரு மிகப்பெரிய ட்ரீட் ஒண்ணு காத்திருக்கு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுலயும் ஒரு ட்ரீட்டா 3rd சிங்கிள் அதை வெளியிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா? இல்லங்க, நீங்க ஆக்சுவலா ஜனநாயகனோட டீசர் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் டீசர் வரைக்குமே அதுக்கு முன்னாடி நம்ம கட்சியில இருந்ததுனால சில பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, அண்ணே இது பகவந்த் கேசரி மாதிரி இருக்கோ, பகவந்த் கேசரி மாதிரி இருக்கும். நீங்க பகவந்த் கேசரி நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியல. தெலுங்கு படம். அவர் பாலையா நடிச்ச படம், ரொம்ப பிரபலமான படம். ரொம்ப ரீசெண்டா பிரபலம் வச்சு அதுக்கு நேஷனல் அவார்டு முதற்கொண்டு கொடுத்தாங்க. நேஷனல் அவார்டு ஒருத்தான படம்னா அது வேற விஷயம். பட் ஆனா பாலையாவோட ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. அங்கே நல்ல ஹிட்டான படம் அது. அது ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அதில் ரொம்ப குறிப்பா ஒரு சீன் நீங்க இந்த ரீல்ஸ்ல ஷார்ட்ஸ்ல கூட பார்த்துருக்கலாம். இந்த குட் டச் பேட் டச் பத்தி பாலையா ஒரு வகுப்பு எடுப்பார். ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் ஒரு ஆண்டு விழா மாதிரியான ஒரு செட்டப் நடக்கும். அந்த ஆண்டு விழால போய் குட் டச் பேட் டச் பத்தி உங்களுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கறது இல்லையா, டீச்சர் சொல்லிக் கொடுக்கறது இல்லையா, பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லுவார். நமக்கு அதிலே கூட மாற்றுக்கிறது இருக்கு. இப்ப நம்ம பசங்களுக்குலாம் மோஸ்ட்லி நம்ம எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். எனக்கு சிட்டியில நான் பாக்குற வரைக்கும் எல்லா பேரண்ட்ஸ்மே குட் டச் பேட் டச் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நிறைய அவேர்னஸ் வீடியோ எல்லாம் வந்துட்டு இருக்கு. பட் மேபி ஆந்திரால அது அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லையாங்கிற தெரியல. அதை பார்த்து கண்ணீர்லாம் வடிப்பாங்க. எல்லா பெண்களும் இது வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாத ஒண்ணு பாலையா அண்ணா சொல்றாரு அப்படிங்கிற அளவுக்கு கண்ணீர்லாம் வடிப்பாங்க. அன்னைக்கு சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் சீனுக்கு நாங்க ரைட்ஸ் வாங்கி பண்றோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வெர்ஷனோ இல்ல டைரக்டர் வெர்ஷனோ சொல்லிருக்கிற விஷயம். ஜனநாயகன். ஆமா, நீங்க ஜனநாயகனுக்கு பகவந்த் கேசரியோட தழுவலா இல்லையா அப்படிங்கறது அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்ட விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு 5 தடவை விஜய் அவர்கள் பகவந்த் கேசரியை பார்த்தாரு. 5 தடவை. இன்னொன்னு நான் சொல்றேன், நான் முன்னாடி சில பேட்டிகளை சொல்லியிருக்கேன். ஒருவேளை இது நான் போய் சொல்றேன், இது டிட்டோவா பகவந்த் கேசரி தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் அதற்கு பிறகு பார்த்த டீசரா இருக்கலாம், அது முதல் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், 3rd சிங்கிளா இருக்கலாம். நாளைக்கு வரப்போற ட்ரைலர் சேர்த்து என்ன சொல்றேன், இல்ல ஒரு வாரம் கழிச்சு வரப்போற படம் சொல்றேன், அது பகவந்த் கேசரி தான். நீங்க அது பகவந்த் கேசரியாக இருந்தால் விஜய் அதை பார்த்து ஏன் இதை எடுக்க சொன்னாரு, நான் அதையும் காரணம் சொல்றேன். பெண்கள் வாக்குகளை கவரக்கூடிய படம் அது. இந்த குட் டச் பேட் டச் இந்த விஷயத்தை மட்டும் கிடையாது, ஓவராலாவே நீங்க ரொம்ப சிம்பிளா. நான் ஜனநாயகன் படத்தோட கதையை சொல்லல, பகவந்த் கேசரி ஏற்கனவே அமேசான் பிரைம்ல இருக்கிற கதை தான் நான் சொல்றேன். நான் இன்னொன்னு சொல்றேன், அந்த டீசர் பார்த்த பிறகு பகவந்த் கேசரி நான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் பார்க்கல. இது எப்படி இருக்கு இந்த படத்தை பார்த்துருவோம், விஜய் ஏன் இந்த படத்தை சூஸ் பண்ணாரு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வச்சு. அதனால கடைசி படம் சொல்றாரு, அது நம்ம அப்புறம் வருவோம். கடைசி படம் சொல்லப்படுகின்ற படம், அதை நம்ம பார்த்துருவோம்னு சொல்லிட்டு பார்த்தேன். இன்னும் சொல்ல போனா பாலையா சில விஷயங்கள்லாம் சொல்லுவார். இப்போ விஜய் கூட 2-3 இதெல்லாம் சொல்லுவார். ஐ டோன்ட் கேர்லாம் சொல்லிருப்பாரு. அதெல்லாம் படத்திலே வசனம் வரும். ஐ டோன்ட் கேர் ப்ரோ, இப்படியே உட்காந்துருப்பார். ஐ டோன்ட் கேர் ப்ரோ அப்படிம்பாரு. இதெல்லாம் விஜய் சொன்னா எப்படி இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு சில இடத்துல கனெக்ட் ஆச்சு. ஓகே, விஜய் சொன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த படம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு முன்னாள் ஃபாரஸ்ட் ஆபீசர் ஆர் சம்திங். அவர் நிறைய பேரை கொலை பண்ணிட்டு தான் வந்திருப்பார் பிளாஷ்பேக்ல. இவர் ஜெயில இருக்காரு. பாலையா விஜய் கரெக்ட். பாலையா விஜய் இவர் ஜெயில இருக்காரு. ஜெயிலுக்கு ஒரு புதுசா சூப்பரண்டன் வராரு. அவர் அங்க தெலுங்குல சரத்குமார். சரத்குமார் வராரு, இவரோட ஃபைல் எல்லாம் பாக்குறாரு. அவர் ஏற்கனவே ஒரு பெரிய தண்டனை தான் கொடுத்திருப்பாங்க. சம் இயர்ஸ் கொடுத்திருப்பாங்க, ஆயுள் தண்டனை மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஆனா படத்துக்கு தான் லாஜிக் எல்லாம் கிடையாது. அவர் பார்த்து சைன் பண்ணி யார்ட்டையோ பேசி அவர் ரிலீஸ் பண்ணி விட்டுருவார். நீங்க போப்பா வீட்டுக்கு, அக்யூஸ்டர் ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு. ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவாரு. அதுக்கு முன்னாடி சரத்குமாருக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கும். அவங்க அம்மா இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம யூஸ்வலா கதைகள் இருக்குல்ல. சோ நன்றி சொல்வதற்காக பாலையா சரத்குமார் வீட்டுக்கு போவார். அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பொண்ணுக்காக ஒரு சிலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போவார். ஒரு சாதிக்கிற மாதிரி ஒரு பெண்ணுடைய சிலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போவாரு. சோ விஜய்ல பாலையா பார்க்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல சரத்குமார் நான் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆபீஸ் என்ன நடக்கும், ஒரு படத்துல சரத்குமார் ஆக்சிடென்ட் ஆயிடும். ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவாரு. அப்போ அப்பா இந்த பொண்ணை யார் காப்பாத்துறது அப்படிங்கிற ஸ்டேஜ்ல ஆக்சுவலி பாலையா ஊருக்கு போய் அந்த பழைய விஷயங்களை பாக்குறதுக்கா போடுன்னு இருக்கும். சோ அந்த நேரத்துல இந்த இடத்துல பாலையா சிக்கிறார். சோ இந்த பொண்ணு குட்டி பொண்ணா இருக்கும். இப்ப நீங்க இந்த 3வது சீன் செல்ல மகளேன்னு ஒரு பாட்டு வந்திருக்கு. நீங்க அந்த பாட்டை சேர்த்து நான் சொல்லணும், செல்ல மகளே. நீங்க தெலுங்குல வந்த படத்தோடைய தமிழ் வெர்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா, நான் பார்த்து தமிழ் வெர்ஷன் தான். அதுல அந்த பாட்டோட வரிகள் மட்டும் சொல்றேன். அணிலே அணிலே உஷ் உஷ்,
என் வீட்டு செல்லத்தை தேடாதே, இல்ல வந்து செல்லம் இதுதான். சோ அதுலதான் செல்லங்கிறது வருதுங்கிறது ஒண்ணு. ஓகே ஓகே. ஏன் அணில் வந்து இது செல்ல மகளை மாறிச்சுன்னா ஆப்வியஸ்லி மக்களுக்கு தெரியும். இந்த இடத்துலயும் தமிழ்லையும் பார்க்கிற பாடலாசிரியர் அணிலே அணிலன்னு கொண்டு போய் எழுதி கொடுத்தாருன்னா விஜய் ஒரு அடி அடிச்சு விளையாடுற அடியோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அதனால ஆக்சுவல் பாட்டு வந்து அது அணிலே பாட்டு தான். சோ அந்த பாட்டை மாத்திட்டு செல்ல மகளை அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. சோ இந்த பொண்ணுக்கு வந்து ஒருவேளை அணிலேன்னு வச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு லைட்டா இது வந்து சொல்றேன் இல்லையா, இப்ப ஏற்கனவே இந்த படம் வந்த பிறகு விஜயோட ஆதரவாளர்கள் அவங்க கொண்டாடுவாங்க, விஜயோடைய பெண் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. அண்ணா இவ்வளவு நாள் அண்ணாவா இருந்தவர் எங்களுக்கு சித்தப்பாவை மாறிட்டாருன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த படத்துல அந்த பொண்ணை வளர்க்கிறவர் உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு கேட்கணும், மாமா கூப்பிடலாமா, அப்ப என்ன சித்தப்பான்னு கூப்பிடுமான்னு சொல்லி ஆக்சுவலி பாலையாவை அந்த பொண்ணு வந்து அந்த படத்துல ஸ்ரீலீலா, இந்த படத்துல எப்படி மமிதா பைஜு கேரக்டர் இருக்காங்களோ அது மாதிரி ஸ்ரீலீலா கேரக்டர் அந்த பொண்ணு சித்தப்பான்னு கூப்பிடுமான்னு சொல்லி. ஒருவேளை பார்க்கின்ற பெண் ரசிகைகள், விஜயோட பெண் ரசிகைகள் அதை பார்த்துட்டு இனி இவ்வளவு நாள் எங்க அண்ணாவா இருந்தாரு, சகோதரர் இருந்தாரு, இனிமேல் எங்க சித்தப்பாவை மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எலிவேஷன் கூட கொடுப்பாங்க. இதுவுமே வந்துட்டு எப்படி சிங்க் ஆகுதுன்னா, நம்ம முதலமைச்சர் வந்து அப்பான்னு கூப்பிடுறோம், அதே மாதிரி இவர் வந்து சித்தப்பான்னு கூப்பிடுறோம், அந்த மாதிரி சிங்க் ஆகுது. தளபதி சித்தப்பா விஜய் கூட சொல்லலாம். நான் சொல்றேன் இது காமிக்கலா சொல்ல, உண்மையில கனெக்ட் ஆகும். நீங்க வந்து பெண் ரசிகளா இருக்கிறவங்களுக்கு அவங்க கண்ணீர் வடிப்பாங்க அந்த படத்தை பார்க்கும்போது. கூடுதலா ஐயோ நம்ம அண்ணா அவ்வளவு கஷ்டப்படுறாரு ஒரு பெண் குழந்தைக்காக சொல்லி ரொம்ப அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் விஜய் இந்த படத்தை எடுத்துக்க. விஜய் வந்து நான் பொதுவா சொல்றேன், விஜய் இன்னைக்கு வரைக்கும் அரசியலா கத்துக்காட்டி கூட எந்த சினிமா கனெக்ட் ஆகுங்கிறது தெரிஞ்சிருக்கு. அந்த விஷயம் நான் அவரை பாராட்டுறேன். சோ அதனால அது கனெக்ட் ஆகும். சோ இந்த பொண்ணு பெருசா இன்னுமே ஒரு நடிகராவே எல்லாரும் பாத்துட்டு அது கூட உண்மைதான். அந்த கதைப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணை வந்து ஒரு வீரமான மிலிட்டரி விமானம் மாத்தணும் அப்படிங்கறது அவங்க அப்பாவோட சரத்குமாரோட ஆசையாக இருக்கும். ஆனா இந்த பொண்ணுக்கு அப்பாவுடைய ஆக்சிடென்ட்னால இம்பாக்ட் ஏற்படுறதுனால ரொம்ப சாஃப்டான ஒரு பொண்ணா வளரும். சோ அதை வீரமாக்குறதுக்கு தான் ஒரு ஹீரோயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹீரோயின் தான் இப்போ இந்த படத்துல இவங்க வர்றாங்க. சோ அவங்க வந்து சைக்காட்ரிஸ்டா இருப்பாங்க. எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அந்த பொண்ணு வந்து வீரமா மாறாது. சோ ஒரு ஸ்டேஜ்ல நீ வந்து என் பத்து அப்பன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பிரிஞ்சு போறதும், அதற்கு பிறகு அப்பாவுடைய தியாகத்தெல்லாம் உணர்ந்து அந்த பொண்ணு எப்படி வந்து ஒரு வீரமான பெண்ணா மாறுது அப்படிங்கறதா இது ஒட்டுமொத்த கதை. சோ பெண்களை மையப்படுத்திய ஒரு கதை. இதுலயும் இந்த சிங்கப்பெண்ணை பாட்டு அந்த மாதிரி ஏதாவது வரும் கண்டிப்பா வரும். ஏன் சொல்றேன் இல்லையா, சோ இது நான் மறுபடியும் சொல்றேன், நான் சொல்றது பகவந்த் கேசரி கதை தான். பட் கூடுதலா நான் டிஸ்க்ளைமரோட சேர்த்து சொல்றேன், பகவந்த் கேசரி ஜனநாயகம் ஒண்ணுதான் நான் சொல்றேன். சொல்ல ஜனநாயக கதை இல்ல. 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய படத்துக்கு இன்னைக்கே ரிவ்யூ கொடுத்திருக்கீங்கல்ல, கதையை நான் சொல்றேன். அதாவதுங்க ஒண்ணு எனக்கு இதுல ஒரே ஒரு ஆச்சரியமான விஷயம் மட்டும்தான், ஹெச் வினோத் எதுக்கு இந்த படத்துக்கு அப்படிங்கிற மட்டும்தான். ஏன்னா ஹெச் வினோத் வந்து சொல்ற வெர்ஷன் ஆக்சுவலா பாக்கும்போது அட்லி தானே எடுத்திருக்கீங்க. அட்லி தான் எடுத்திருக்கணும். அட்லி இன்னும் பெட்டரா எடுத்திருப்பாரு. அட்லி இன்னுமே கொஞ்சம் நல்ல சாங்ஸ் எல்லாம் போட்டு பெட்டரா எடுத்திருப்பாரு. ஏன்னா ஏன் பெட்டர் சொல்றேன்னா, முதல் சிங்கிள் ரிலீஸ் ஆனிச்சு இல்லையா, ஸ்ரீலீலா என்ன தோடு போட்டிருந்தாங்களோ அதே தோடு, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அதே ட்ரெஸ் காப்பி அடிக்க முடிவு பண்ண அதை கூட. ஏன்னா இவர் சொல்றாரு, இது வந்து ஆடியோ லான்ச்ல அவர் பேசின அந்த வருஷம் கேட்கிறேன், இது வந்து ஒரு சீன் இல்ல ஏதோ பேட்டி கொடுத்தாரு, இது ஒரு சீன் அதுல இருக்கு, 10 சீன் அதுல இருக்கு, அதெல்லாம் நீங்க பாக்க தளபதி படம் நினைச்சு பாருங்க, முழு படமே இருந்துட்டு போகுது, இருந்தா என்ன அப்படிங்கிறாரு. அப்படிதான் இருக்கு. விஜய் சொல்வாருல்ல, அந்த பாலத்துக்கு கீழ இருந்து அது அவங்க அண்ணா கூட இருக்கலாம், அந்த மாதிரிதான் இது ஆயிடுது. அது மாதிரிதான் இது ஆயிடுது. நீங்க அப்ப முழு படத்தை தான் எடுக்க போறாருன்னா, ஹெச் வினோத் சொல்ற கதையே வந்து புதுமையான கதையா இருக்கு. ஒண்ணு ஹெச் வினோத் இன்னொன்னு சொல்றாரு, நான் 5-6 படத்தோட கதை வச்சுட்டு இருந்தேன், தளபதி என்ன கூப்பிட்டு கேட்டார். இல்லை, நான் சொல்றேன் ஆக்சுவல் தளபதி அதை பார்த்தார், விஜய் வந்து பார்க்கிறார், இந்த பகவந்த் கேசரி பிடிச்சிருக்கு, அப்ப யாருப்பா சிக்கிறாங்க, யாரா சிக்கிறான்னு கூட்டிட்டு வா அப்படி சொல்லிதான் அப்படிதான் அந்த கதை நடக்குது தவிர. ஏன்னா இதெல்லாமே 9ஆம் தேதி படம் வந்த பிறகு ஆமா நான் சொல்றது சரியா இல்லையாங்கிறது அப்ப வியூவர்ஸ் பார்த்து தெரிஞ்சுவாங்க, ஆமா கரெக்டா சொன்னாரா என்ன அப்படிங்கிறது தெரியும். சோ இன்னொன்னு அவர் என்ன சொல்றாரு, கொஞ்சம் முன்ன பின்ன வரலான்னு யாரும் நினைக்காதீங்க, இது தளபதி படம், இது 100% பக்காவா இதா இருக்கும், உங்களை அடிச்சு காலி பண்ணிடும் வார்த்தை சொல்றாரு. ஃபுல்லாவே அந்த தளபதி அந்த ஃப்ரேம்குள்ள மட்டும் தான் எடுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாங்க ஒரு விஷயம் நீங்க தொடர்ச்சியா பாருங்க, போன வருஷத்துல இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் இன்னுமே கத்துக்காத பாடம், ஒரு படத்தை பத்தி தேவையில்லாம பில்டப் கொடுத்தீங்கன்னா உங்களை என்ன அடி அடிக்கிறாங்க, குறிப்பாக இந்த இன்டர்நெட் யுகத்துல. அது வந்து கங்குவாவா இருக்கலாம், இல்ல யாரோட எந்த படமாக வேணாலும் இருக்கலாம், நீ ஓவரா பேசிட்டீங்கன்னா ஓவரா பேசின வாயிலே அவனை மிதிப்பனே நீங்க மிதிக்கிறாங்க. நான் சொல்ல ஹெச் வினோத் போன்ற வளர்ந்து வரக்கூடிய ஓரளவுக்கு திறமையான டைரக்டர் இதை பேசிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு படம் எடுத்திருக்கேன் பாருங்க அப்படிங்கிறோட முடிச்சிருக்கேன். 9ஆம் தேதி முதல் காட்சியில ஃபுல்லா ரிவீல் ஆயிடும்ல. ஏன்னா விஜயோட படத்தை விஜயோட ஆதரவாளர்கள் பாக்குற மாதிரி அஜித்தோட ஆதரவாளர்கள் போய் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து திட்டம்ங்கிற போற குரூப் எல்லாம் இருக்கு, என்ன பாயிண்ட் கிடைக்கும் அப்படி அன்னைக்கு வெளியே உடனே வந்து கேசரி கிண்டிட்டாங்கன்னு இப்படி சொல்லுவாங்களா இல்லையா? கண்டிப்பா. சோ அதனால அது ஒரு ஷோக்கு தான். இன்னொன்னு அந்த தெலுங்கு பட டைரக்டர் ரவின்னு நினைக்கிறேன் அவர் பேர், அவர்கிட்ட கேக்குறாங்க உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கான்னு. படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்றேன். இது என்ன இல்லன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன்னா ரீமேக் ரைட்ஸ் கொடுத்தது இதுன்னு சொல்றேங்க. இப்ப லியோக்கு இதே தான் நடந்துச்சு. லியோ வந்து ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ், நீங்க வந்து ட்ரைலர் வந்த பிறகு எல்லாரும் சொல்லிட்டாங்க ஓகே விஜயோட கேரக்டர் இது, அவங்க அப்பாவோட கேரக்டர் இது, இவர் வந்து டபுள் ரோல் மாதிரி சொல்லுவார், ஆனா டபுள் ரோல் கிடையாது, லியோ வேற பார்த்திபன் கிடையாது அப்படிலாம் சொல்லி எல்லாத்தையுமே ஃபுல்லா ரிவீல் பண்ணாங்க. ஆனாலும் படக்குழு என்ன சொன்னுச்சு, இல்லங்க கிடையாதுங்க லோகேஷ். நான் மறுபடியும் சொல்றேன், லியோ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
உண்மையில ஒரு பெர்ஃபார்மரா விஜய் பிரமாதமா இருந்தார். அந்த படத்துல நான் பெர்ஃபார்மரா விஜய் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. சோ ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் தான் கடைசியில சமைச்சு கொடுத்தது ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் தான். சோ அதே மாதிரி இந்த படமும் பகவந்த் கேசரியோடைய அப்படியே அப்பட்டமான ரீமேக் தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கின்றேன். அந்த சிங்கிள்ல கூட அணிலேங்கிறது மாத்தாத ஒரே ஒரு காரணம் அணில்னு போடக்கூடாதுங்கிற மட்டும்தானே தவிர. சோ இதுதான் ஓவராலா இந்த படத்தோடைய. இல்ல இப்போ ஒரு கேள்வி இருக்கு. இப்போ எச் வினோத் அவர்கள் தெலுங்கு படத்தையே காப்பி பண்ணி எடுத்திருக்காரு அப்படி இருக்கட்டும். எதுக்காக இந்த கரூர் சம்பவத்தப்போ ஒரு 68 ட்ரோன் கேமராஸ் எல்லாமே பார்க்க விட்டதா ஒரு சர்ச்சை வந்தது. எதுக்காக அந்த ட்ரோன் எல்லாமே? எனக்கு ஆக்சுவலா உண்மையா என்னங்கிறது தெரியல. பட் ஆனா இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரும்பொழுது பார்க்கும்போது அந்த வண்டி மேல விஜய் நிக்கிறதும் அதாவது இந்த பொலிட்டிக்கலி நிறைய விஷயம் செஞ்சு நான் என்ன யோசிச்சேன்னா பொலிட்டிக்கலி விஜய் பெருசா இதுல செஞ்சிருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா படம் வேற, பாலிடிக்ஸ் வேற, நம்ம அதை போட்டு ரொம்ப குழப்பிக்க கூடாது அப்படின்னு நினைச்சு. பட் ஆனா பொலிட்டிக்கலா நிறைய விஷயங்களை செய்யறாரு. இதுல அந்த பஸ்ஸை கொண்டு வர்றது, மக்கள் அவர் சுத்தி நிக்கிறது. இன்னும் சொல்ல போனா அது போன படத்துல அவர் கோட்லயே ஆரம்பிச்சிட்டாரு. நீ வாக்கு போடு. ஃபர்ஸ்ட் பாட்டு வந்துச்சு இல்லையா, மைக்க வச்சு ஒரு பாட்டு பாடினாங்கல்ல, கோட்டோட ஃபர்ஸ்ட் பாட்டு, கோட் வச்சு அந்த மைக்க வச்சு பாடம். அப்பதான் நாம் தமிழர் அதை பயன்படுத்திட்டாங்க. பாருங்க எங்க அண்ணன் எங்களுக்கு தான் ப்ரமோட் பண்றாங்க அப்படின்னு, யாருக்கு வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன் பாட்டுக்கு தான் வாக்குன்னு வரும். சோ அன்னைக்கே அவர் கொஞ்சம் பொலிட்டிக்கலா ஆரம்பிச்சாரு. இந்த படத்தை நீங்க இவர் கூட்டம் போடுறது, இந்த பஸ்ல போறது, மக்கள் இவர ஜனமா பார்க்கிறது, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சிங்கிள்ல இவ்வளவு நாள் எந்த ஒரு தலைவரையுமே பேசாத விஜய் அவர்கள் அதுல பெரியாருடைய சிலை, அம்பேத்கரோட சிலை, கார்ல் மார்க்ஸ் இருக்கு. இவங்க உடனே பாரு எங்க அண்ணன் கார்ல் மார்க்ஸ் சர்டிபிகேட், டேய் உங்க அண்ணன் பெரியார் சிலை எது? 5 நீங்க படையூர்ல 5 சிலை இருக்கும். நீங்க ஒரு குறிப்பிட்ட அந்த 5 தலைவர்ல ஒருவருக்கு நினைவு நாளோ இல்ல பிறந்த நாளோ வச்சுக்கோங்களேன், 4 சிலைக்கு ஏற்கனவே மாலை போட்டிருப்பாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு சிலை மட்டும் விட்டுருப்பாங்க. ஏன்னா விஜய்க்கு எது அடையாளம் தெரியாது, அது ஒண்ணுதான் முக்கியமா. அதனால இவர் பெரியார் தூக்கி பிடிச்சிட்டாரு, கார்ல் மார்க்ஸ் தூக்கி பிடிச்சிட்டாரு. இன்னும் சொல்லப்பட இன்னைக்கு வரைக்கும் ஒரு போட்டோக்கு மாலை போட்டாரு. உண்மையா பொய்யான ஒரு கேள்வி எழுந்துகிட்டு இருக்கு. சிலைக்காவது அட்லீஸ்ட் நேரா போய் மாலை போட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணினா கூட பிரச்சனை இல்ல. ஏன் சிலை தான் 5? நீங்க ஃபர்ஸ்ட் 5 சிலை எதுக்கு திறந்தீங்க? வெளியே போய் நாள் மாலை போட முடியாது, கூட்டம் கூடிரும். கரெக்டா? இன்னைக்கு என்ன பண்றீங்க? வீட்டுக்குள்ள மறுபடியும் போட்டோ வச்சு எதுக்கு நீங்க மாலை போடுறீங்க? அது ஏன் இமேஜா சிலை வச்சிருக்கீங்க? அப்போ இந்த கேள்வி நியாயம் தானே? உங்களுக்கு பெரியார் யாரு, அம்பேத்கர் யாருன்னு தெரியாது. கார்ல் மார்க்ஸ் போய் மாலை போடுறதுக்கு அவ்வளவு கஷ்டமா? அதான் இந்த ஜெனரலா விஜய் இதெல்லாம் எதுக்குன்னு யோசிக்கிறாருங்க. மாலை போடுறதுல என்ன ஜான் வந்துரும்? மரியாதை செய்யறதுல என்ன ஜான் வந்துரும்? அப்ப நீங்க அரசியலுக்கு என்ன ஜான் வந்துரும்? நீ ஏன் அதை நான் உன்னோட சொல்றேன். மாலை போடுறது மரியாதை செய்யறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு நம்ம பெரியார் பத்தி யோசிப்போம். பெரியார் இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காரு, அம்பேத்கர் நம்ம ஏன் இவ்வளவு பெரிய தலைவரா எல்லாரும் கொண்டாடுறாங்க, அதுக்கு நீங்க உட்காந்து படிச்சு இவ்வளவு செஞ்சிருக்காரா? ஓகே, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, நான் அம்பேத்கரோட புத்தகத்தை படிக்கிறேன், பெரியாரோட புத்தகத்தை படிக்கிறேன், நான் அஞ்சலி அம்மாள் உண்மையிலே அவங்க தியாகத்தை எல்லாம் படிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதுல படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவங்களுக்கு இல்ல இயல்பாகவே இப்போ சில பேர் நான் பெரியாரிஸ்ட் சொல்றது நம்ம பெருமை அடையும். எனக்கு அம்பேத்கரோட கொள்கைகள் பிடிக்கும் சொல்றது பெருமை அடையும். நம்ம அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்துறோம், பெரியாருக்கு மரியாதை செலுத்துறோம். நீங்க அந்த பெருமைக்காக நம்ம பண்றோம். நமக்கு இயல்பான அந்த மரியாதை என்பது இருக்கு. விஜய் இயல்பான மரியாதை இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. இல்ல வெளியே சிலைக்கு போட்டா அது கூட 2 வார்த்தை பேசணும் அப்படிங்கிறதுக்காக அதை அவாய்ட் பண்றாரா? இல்லங்க, அவர் வர்றது இல்லைங்க ஆபீஸ்க்கு. பனையூருக்கு ஏன் வரணும்? நீங்க பாருங்க நல்லா, நீங்க பெரியாருடைய பிறந்த நாள் நினைவு நாள், அம்பேத்கரோட பிறந்த நாள் நினைவு நாள், வீரமங்கை வேலுநாச்சியோட பிறந்த நாள் நினைவு நாள், அஞ்சலி அம்மாள் அவங்களோடது, காமராஜரோடது, 5 பேர் 10 நாள் வரணும் இல்லையா? இந்த 10 நாளும் ஒருவேளை அவர் நீலாங்கரை பங்களாவிலிருந்து வெளியே வந்திருந்தால் எல்லா சேனலும் விஜய் வெளியே வந்துட்டார் சொல்லிருப்பாங்களா? சொல்லிருக்க மாட்டாங்க. ஏன் அந்த பிறந்த நாள் போட்டிருப்பாங்கல்ல, ஏன் அந்த பிறந்த நாள் நினைவு நாள்ல அந்த செய்திகள் வராம போட்டோ மட்டும் வெளியே வருது? ஒரு 12-12:30 மணிக்கு ஏன் வருது? ஏன்னா விஜய் வர்றது கிடையாது. விஜய் பனையூருக்கு வரதே கஷ்டம்னு நினைக்கிறாருங்க. நீங்க பாருங்க, தமிழ்நாடு நான் சொல்றேன் இல்லையா, இன்னொன்னு விஜய் ஜெயிக்க போறாருன்னு ஒரு கதை விட்டுட்டு இருக்காங்க. 160 சீட்டு போயிட்டாங்க அவங்களோட குழு கூட்டத்துல. 160 சீட்டு இப்ப யாருக்கு என்னென்ன மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா, பனையூரை நீங்க ராஜ்பவனா மாத்தலான் இருக்கேன், பனையூர் பவன் மாத்தலான் இருக்கேன். எனக்கு தலைவர் இவ்வளவு தூரம் கிண்டிக்கெல்லாம் பதவி எடுத்துக்கலாம் மாட்டார். சோ பனையூர் ஆபீஸ இல்ல ஆன்லைன்லயே வச்சுக்கலாமே, எதுக்காக வரணும்? ஆளுநர் வந்தாதானே எங்களுக்கு தலைவருக்கு தளபதிக்கு பெருமையா இருக்கும். அதனால பனையூர் பவன் மாத்திட்டோம்னா இந்த பனையூர் பவன்ல ஆளுநர் அவருக்கு பதவி எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாரு. முடிஞ்சா நாங்க பனையூர் பக்கத்திலே சட்டமன்றத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதுதான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ட்விட்டர் ஸ்பேஸ்லயே அந்த சட்டசபை நடந்தாலும் நடக்கலாம். உன்னோட விஜய் எதுக்காக நீங்க வரணும்? நான் ஏன் ஜான் வரணும்? நான் முதலமைச்சர் நான் ஏன் வரணும்? நான் வீட்டை உட்கார்ந்து இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்கக்கூடிய நபர் தான். அவருக்கு கேட்டீங்கன்னா இந்த 10 நாட்கள் கூட தன்னுடைய அலுவலகத்திற்கு சென்று இந்த மாலை போடுறது கஷ்டமா இருக்கு, சிரமமா இருக்கு. அப்போ நான் போட்டோக்கு மாலை போட்டேங்கிற மாதிரி ஒரு ரிலீஸ் பண்ணி விட்டுருங்கப்பான்னு சொல்றாரு. எவ்வளவு சோம்பேறித்தனமான ஒரு அரசியல்வாதியா இருக்காரு பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அரசியல்வாதியை தமிழ்நாடு பார்த்திருக்காது. ஒரு மாசத்துல ஒரு ஸ்பெசிபிக் டே ஏதாவது கொடுங்க, அந்த டைம் மட்டும் நான் 2 மணி நேரம் ஆனா இவங்க சொல்ற கதையெல்லாம் பாருங்க. இவர் பிறப்புக்கும் எல்லாவும் இருக்கும்னு சொல்றாரு, எல்லாருக்கும் சமமா நினைக்கிறாரு.
அவர் வந்து என்ன சமமா நினைச்சாரு? வெளியே வர்றது கிடையாது. வெளியே வந்தாலும் தன்னை முழுக்க முழுக்க ஏசிலேயே இருந்துட்டு அப்படியே வெளியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு எலைட் பொலிட்டிஷியனா அந்த ஆக்டர் அப்படிங்கிற அந்த கேரவன் பாலிடிக்ஸ் விட்டு ஒரு வெளியே வரலாம். இல்ல இப்போ நீங்க இப்படி சொல்றதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும்னா அடுத்த வாட்டி பேசும்போது அந்த பிறப்போக்கும் எல்லாம் இருக்கும், அதுக்கு அடுத்த லைன்லயும் சேர்த்து பேசணும் விஜய் கண்டிப்பா. அது எழுதி கொடுத்தா பேசுவாரு. பேசினாதான் இது வந்து இந்த நீங்க பாத்தாருன்னா பிறப்போக்கும் ஜான் இது யோசிப்பாரு, வந்து ஒரு முடிவுக்கு வரும். இதுக்கு என்ன நம்ம பண்ணலாம்? ஓகே, நம்மள்ட்ட ஒரு தமிழ் அறிஞர் இருக்கா சார், பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும் அடுத்தவர் என்ன கொஞ்சம் சர்ச் பண்ணி கொடுங்க சார் மாடுங்க. அதுதான் இல்ல, இது பேசினா மட்டும்தான் இந்த எலெக்ஷன் முன்னாடி இந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வரும். ஏன்னா அதுக்கு அடுத்த லைன் இதை வந்து ஒரு பெரிய விஷயமா மாத்திக்கிட்டே அதான் இருக்காங்க. சொல்றேன். அவங்க இன்னொன்னு அந்த பிறப்பக்கம் எல்லா உயிருக்குமான கோட்பாட்டிற்கு கொஞ்சமாவது நியாயம் சேர்த்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துலயுமே நியாயம் சேர்க்கறது இல்ல. இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க இப்ப தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்குது. விஜய் வந்து தூய்மை பணியாளர்கள் ஒரு காலம் வந்து கூப்பிட்டு பேசினாரு. இப்ப இதுக்கு ஒரு குரல் கொடுக்கலாமே, ஏன் குரல் கொடுக்கலாம்? எவ்வளவு போராட்டங்கள்லாம் நடக்குது இல்ல. நீங்க உண்மையில திமுகவை எதிர்க்கிறீங்கல்ல, அப்ப இந்த போராட்டத்துல நீங்க வந்து ஏதாவது நீங்க ஆதரவு கொடுக்கறதோ இல்ல பேசுறதோ, செவிலியர் போராட்டத்துக்கு ஆதவர்ஜனா நேரடியாவே போய் ஆதவர்ஜனா விடுங்க. நீங்க இன்னொன்னு ஆதவர்ஜனா அந்த கட்சியில இருக்க யாராவது மதிக்கிறாங்களா? ஏங்க அந்த கட்சியோடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் அவர் ஒரு ஆங்கர் கேட்கிறாரு, இப்ப ஆதவர்ஜனா மனுஷனா விடுங்கிறான். அப்புறம் என்ன ஆதவர்ஜாக்கு என்ன மதிப்பு இருக்கு அந்த கட்சியில? நம்ம ஏன் விஜய் விஜய்னு சொல்றோம்னா இந்த கட்சியோடைய முகம் என்பது விஜய் தானே. நீங்க எல்லாரும் விஜய்க்கு தானே போறீங்க, விஜய் நோக்கி தானே எல்லாரும் போறீங்க. அப்ப இந்த விஜய் என்னதான் கருத்து வச்சிருக்காரு? இந்த போராட்டம் வேணும்னு சொல்றாரா வேணாம்னு சொல்றாரா? இந்த போராட்டம் சரி ஓகே, நான் ஆட்சிக்கு வந்தா இந்த இடைநிலை ஆசிரியர்கள் செய்வது சரின்னு சொல்லி செய்ய போறாரா இல்லையா? இல்லங்க ஏற்கனவே நிறைய ஃபண்ட் நம்மள்ட்ட கையில காசு இல்லைங்க, எப்படிங்க ஒரு கவர்மெண்ட் கொடுக்கும்னு சொல்லுவாரா? மகளிர் உரிமை தொகை இதை வந்து தொடர மாட்டாரா? இல்லங்க அவங்க 1000 ரூபாய் தானே கொடுக்குறாங்க, 2000 கொடுப்பேன்னு சொல்லி சொல்லுவாரா? இது எதுவுமே விஜய்க்கு தெரியாது. ஏன்னா விஜய்க்கு வந்து இதில் இந்த திட்டம் எதற்காக, இதை ஏன் நம்ம செயல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, இந்த போராட்டம் எதற்காக அப்படிங்கிற அதெல்லாம் நீங்க படிக்கணும். ஒரு அரசியல்வாதியாக டெய்லி நீங்க இந்த நாட்டுல என்ன நடக்குது, பிரச்சனை என்ன நடக்குது, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா இல்லையா, ஆன்டி இன்கம்பன்சி பயன்படுத்தணும் வேண்டாமா அப்படின்னு படிச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். நான் எதை பத்தியும் அக்கறையோ கவலையோ எனக்கு கிடையாது. எனக்கு இன்னைக்கு நோக்கம் ஜனநாயகன் எப்படி ரிலீஸ் ஆகி எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வருதுங்கிறத பார்த்து. ஒருவேளை இந்த ஜனநாயகன் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஏதாவது அறிக்கை விடுவாரா இருக்கும் இத பத்தி எல்லாம், இந்த போராட்டம் என்ன அறிக்கை விடுவாங்க எனக்கு முதல்ல புரியவே இல்லை. நீங்க இந்த நேரத்துல இப்போ நீங்க இந்த போராட்டம் என்பது இப்போ ஒரு தற்காலிகமா முடிவுக்கு வருது. இன்னைக்கு கூட ஜாக்டோஜியோட கவர்மெண்ட் பேசுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது அடுத்த கட்டத்திற்கு நோக்கி கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரஷர் வருது. அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை பண்றாங்க. நீங்க விஜய் இதற்கடுத்து அறிக்கை விடணும்னா நான் தேர்தலை சந்திக்கிறேன்னா இல்லையாங்கிறத அறிக்கை விடணும். பிப்ரவரி வந்து நோட்டிபிகேஷன் வந்துடும். நான் இன்னொரு சொல்றேன், எனக்கு என்னமோ இந்த மாதிரி ஏப்ரலே கூட தேர்தல் நடக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 10 நடக்கலாம். ஏன்னா கடந்த 10 வருஷமாக ரொம்ப தள்ளி வச்சுட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. சோ ஏப்ரல் 3rd வீக்ல கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருந்தா நீங்க ஹார்ட்லி 100 days இருக்கு. நீங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதுக்கு வெறும் 100 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் நீங்க மாவட்ட செயலர் இப்பதான் போட்டு முடிச்சிருக்காங்க. அந்த மாவட்ட செயலர் என்ன பஞ்சாயத்து ஆச்சுங்கிற பார்த்தோம். தூத்துக்குடி அந்த பெண் நிர்வாகி அஜிதா அவங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்தி அவங்க வந்து தூக்க மாத்திரை சாப்பிட்டு அவங்க எவ்வளவு வந்து வேதனைப்படுத்துறாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு பாக்குறோம். இன்னும் மாவட்ட செயலரே பஞ்சாயத்தையே முடிக்காத இவங்க நாளைக்கு கேண்டிடேட் செலக்ஷன்ல என்ன பண்ணுவாங்க? சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க திமுக உங்களுக்கு உத்தேசப்பட்டு 234 சொல்லி நீங்க சொல்லிருவீங்க, சரி இந்த இடத்துல இவர் இருப்பார், இந்த இடத்துல இவர் இருப்பார், இந்த சிட்டிங் மினிஸ்டர் இவர் தொடர்வாரு, இவர் இந்த தொகுதி மாறாரு. அதிமுக ஓரளவு சொல்ல முடியும். அவங்க விருப்ப மனுலாம் வாங்கிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. மற்ற சின்ன சின்ன கட்சிகள் அமமுக முதற்கான விருப்ப மனு வாங்கி வச்சுட்டு யார் கேண்டிடேட்ஸ்ங்கிறத லிஸ்ட் வச்சிருக்காங்க. அவங்க வந்து எந்த கூட்டணிக்கு போக போறாங்க, 6 தொகுதி நிக்க போறாங்களா 10 தொகுதி நிக்க போறாங்களா அதெல்லாம் வேற கதை. ஆனா 234 கேண்டிடேட்ஸ் இருக்கு. நாம் தமிழர் அறிவிச்சிட்டாங்க. விஜய் என்ன பண்றாரு? தேர்தல் அரசியல் நான் சொல்றேன், நீங்க உங்க தேர்தல் தானே உங்களுக்கு மையம். மற்றபடி எதுவுமே கவலைப்பட மாட்டேன், இஷ்யூஸ் பேச மாட்டேன், எதுவுமே நான் கண்டுக்க மாட்டேன், நேரா தேர்தலாம் குதிச்சு நான் நேரா சிஎம் ஆயிடும் சொல்லி சொல்றீங்கல்ல. உங்களோட கேண்டிடேட் யாரு? பாண்டிச்சேரியில நீங்க நிக்க போறீங்களா இல்லையா? புஷியானந்த் அங்க நிப்பாரு, இங்க நிப்பாரு. நான் சொல்றது எனக்கு தெரிந்த பேர்கள் மட்டும் சொல்றேன். ஆதவர்ஜனா எங்க நிக்க போறாரு? சீட்டை நிலைமைக்கு நிப்பாரோ நிக்க மாட்டாரா? ராஜ்மனுக்கு சீட்டு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? யாருக்குமே தெரியாது. அதனால இந்த நபர்களுக்கே சீட்டு கிடைக்குமா கிடைக்காது, அவங்க நிப்பாங்களா நிக்க மாட்டாங்களா யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஓகே, சில நேரங்கள் ஓகே இவர் இந்த தொகுதியில நிப்பார். நீங்க பாருங்க, இந்த ஒட்டுமொத்தமா இந்த கட்சியில எனக்கு இவர் இந்த தொகுதியில நிற்பார் அப்படிங்கிற சின்ன ஐடியாவது இருக்கா? இல்ல, ஒவ்வொரு தொகுதியிலயும் நம்ம போய் இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்க்கணும். அதுல யார் அதிகமான ரீல்ஸ் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு உண்மை அதுதான். ஆனா என்னன்னா நீங்க இந்த ரீல்ஸ் வந்து இந்த ஆதரவாளர்கள் போடும் போதும் விஜய மையப்படுத்தி தான் போட்டிருப்பாங்க. அந்த கேண்டிடேட் மையப்படுத்தி போட்டிருக்க மாட்டாங்க. இப்ப திருச்செங்கோட்ல மட்டும் ஒரு அருண்ராஜ் நிக்க போறாருன்னு சொல்லி ஒரு செய்தி வந்துச்சு. அந்த செய்தி வந்த அன்னைக்கு புஷியானந்த் அடிச்சிட்டாரு. யாரு கேட்டு நீ செய்தியை கசைய விடுற, நீ நிக்கிறேன்னு சொல்லுவியா? அதெல்லாம் கிடையாது, தளபதி தான் சொல்லுவாரு, வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கு அடிச்சு காலி பண்ணார். அவர் வேட்டி சட்டையெல்லாம் போட்டு அப்ப நீ புது வேட்டிலாம் சட்டைலாம் போட்டு வந்து நம்ம பேர் வந்துருங்கிற அளவுக்கு ரொம்ப ஆர்வமா வந்தார். காலி பண்ணிட்டாங்க. சோ கடைசி வரைக்கும் ஏன்னா புஷியானந்துக்கு திருச்செங்கோடு அருண்ராஜ் கொடுக்கறத விட வேற ஒருத்தன் கொடுத்தா 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். அதுதான் அவரோட நோக்கம். ஓகே, இது 1.5 கோடிக்கு ஏழை விடுப்பா,
20 லட்சம் 50 லட்சம் 600 லட்சம் காசு கொடுக்க மாட்டான், எவ்வளவு காசு கொடுப்பான் அப்படிங்கறத நோக்கமாக இருக்கிறது. அப்போ கடைசி வரைக்கும் இது என்ன ஏலத்துக்கு போகுது, இது விஜய் தெரியுதா தெரியலையா, என்ன நடக்குது கட்சியில, என்ன நடக்குன்னு தெரியுமா தெரியாதா, தெரியாது. ஏன்னா இல்ல ஊழலை அழிக்க வந்த கட்சி இல்ல இது, இது எப்படி ஏலத்துக்கு போகும்? ஏங்க பொறுப்பே ஏலத்துக்கு தானே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒன்றியம் நகரம் எல்லா பொறுப்பும் ஏலத்துக்கு போயிருச்சுங்க. ஒண்ணுல இப்போ நம்ம இதுலயே ஆடியோ ஒண்ணு வந்துச்சு, அஜித் அவங்க ஆடியோ, அவங்க இது வரைக்கும் கட்சிக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க, 2 கோடி ரூபாய். ஏன் செலவு செய்யணும்? அப்போ அவங்க அவங்க நான் இன்னொரு சொல்றேன், இந்த கட்சியில ஆரம்பத்துல இருந்து ஓரளவிற்கு அரசியல் தெரிந்து அரசியல் பேசுறவங்க அரசியலுக்காக செயல்படுறது அஜிதா மட்டும்தான். ஓடி ஓடி போய் நிர்வாகிகளை சேர்த்ததாக இருக்கலாம், உறுப்பினர் சேர்க்கை படிவங்களை கொடுத்ததாக இருக்கலாம், அந்த ஆப்ல கொண்டு வந்ததாக இருக்கலாம், பல நேரங்கள் அஜிதா மட்டும் தான் செயல்பட்டு இருந்தாங்க. மற்ற எல்லோரும் என்ன தெரியுமா செயல்பாடு, புஷியானந்த் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றாரு, அவங்க போய் சாப்பாடு போடு, இங்க மெடிக்கல் கேம்ப் நடத்து, இன்னைக்கு வரைக்கும் என்ஜிஓ வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றாரு, அதை பெருமையா பேசுறாரு. அரசியலாக இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணு கூட செய்யல. நான் அந்த கட்சியில் செய்தி தொடர்பில் இருக்கும்போது நான் ஒரு 5-6 மாவட்ட செயலர் குறித்து பேசுவேன், இவங்க நல்லா பண்றாங்க. அதுல அஜிதா குறித்து நான் தொடர்ச்சியா பேசிட்டு வந்தேன். ஒரு நாள் புஷியானந்த் என்ன கூப்பிட்டார். நான் வந்து அப்போ வட சென்னையில வந்து என்ன ஒரு இதுக்கு அமைச்சிருந்தாங்க, அந்த ஒரு எக்ஸ்பான்ஷன் ஒன்னு, எண்ணூர் பிளான்டோட எக்ஸ்பான்ஷன் ஏதோ ஒண்ணு, அதுக்கு வந்து ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு நான் அனுப்புறாங்க. அப்போ புஷியானந்த் ஃபோன் பண்ணார், போயிட்டீங்களான்னு கேட்டார். போயிட்டேன். அப்புறம் அந்த அம்மா பத்தி நீ பேசாதீங்க. எந்த அம்மா பத்தினா, அந்த அஜித் அம்மா பத்தி கட்சியோட தூக்கியாச்சு. நான் சொல்றது 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஏங்க அவர் நான் சொல்றேன், அவருக்கு கட்சிக்குள்ள கொண்டு வரக்கே ஐடியா இல்லங்க புஷியானந்துக்கு. ஏன்னா இவ்வளவு வேலை செய்யறாங்க, நம்மள விட அதிகமா செய்யறாங்க. அது காரணம் இல்ல. அஜித்தாவோட அண்ணன் வந்து ஜெகன், அவர் பேரு ஜெகன், பில்லா ஜெகன். சோ பில்லா ஜெகன் கிட்டத்தட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நபர், கிட்டத்தட்ட புஷி ஆனந்தோடைய பொறுப்புக்கு வரக்கூடிய நபர் வச்சுக்கோங்க. அவர் ஏன் இந்த கட்சிக்கு வரன்னு கேட்டீங்கன்னா, அவர் மேல 2 கொலை வழக்குகள் இருக்கு, அதுல 1 ரிலீவ் ஆயிட்டாரு. சோ அந்த இருக்கிற காரணத்தினால அவர் கட்சி விட்டு விலகி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டார். அப்ப அவர் என்ன யோசிக்கிறாரு, நம்ம வந்து காலமாக தளபதிக்காக உழைச்சிருக்கோம், அப்ப நம்ம குடும்பத்தில இருந்து வேற ஒருத்தர் அந்த பொறுப்புக்கு வரணும்னு சொல்லிட்டு அவர் பேசி அஜித்தாவை அனுப்புறார். புஷி ஆனந்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நபர்களில் ஒருவர் பில்லா ஜெகன். நீங்க இன்னைக்கும் விஜய் வந்து தூத்துக்குடியோ இல்ல அந்த சைடு சவுத்துக்கு போனார்னா எல்லா விஷயங்களையும் விஜய்க்காக பார்த்து கொண்டிருப்பவர் பில்லா ஜெகன். துணிச்சலா புஷி ஆனந்த் எதிர்க்கக்கூடிய நபர் பில்லா ஜெகன். அப்ப அந்த நபரை எப்படி புஷி ஆனந்துக்கு பிடிக்கும்? அப்ப அந்த குடும்பத்தை பிடிக்காதுல்ல. அப்ப அந்த குடும்பத்துல வந்து ஒரு பெண்மணி வர்றாங்க, அவங்க வேலை செய்யறாங்கன்னா, அவன் ஆரம்பத்துல முடிவு பண்ணிட்டார், புஷி ஆனந்த் டே 1ல முடிவு பண்ணாரு, நீ என்னதான் நீ புரண்டினாலும் கிடையாது, உனக்கு நான் பொறுப்பு கிடையவே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, விஜய் இதை கேள்வி கேட்குமா இல்லையா? இல்ல அதான் எனக்கும் டவுட் வந்தது, இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? தெரியும், கண்டிப்பா தெரியும். எங்க அதான் சொல்றேன் இல்லையா, ஒரே ஒரு செயற்குழு கூட்டத்திற்கு அஜித் அவருக்கு அனுமதி கிடைத்தது. அந்த முதல் செயற்குழு கூட்டம் விக்ரவாணி மாநாட்டிற்கு பிறகு அந்த கூட்டத்தை என்ன வந்து தவிர்த்துட்டு மத்தவங்க எல்லாம் கூப்பிட்டு அந்த கூட்டத்தில் அஜிதாவோட சேர்த்து போட்டோ எடுத்தார் விஜய். அப்ப அஜிதா அவர்கள் சொன்ன வார்த்தை என்பது, அண்ணா நான் வந்து 100 பில்லா ஜெகன் சாம வேலை பார்ப்பேன் அப்படின்னு அவர் சொன்னதும் விஜய் திரும்ப பதில் சொல்றாரு, 100 பில்லா ஜெகன் இல்லாம ஒரு ஜெகனுக்கு நீ வேலை பார்த்தீங்கன்னா போதுமா, இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணுக்கு என்ன கான்பிடன்ஸ் வரும், ஓகே நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு அவங்க செய்யற ஆக்டிவிட்டிஸ் எல்லா விஷயங்களையும் அவங்க எப்படி தெரியப்படுத்த முடியுமோ நிறைய தெரியப்படுத்துறாங்க. விஜய் எல்லாம் பார்க்கிறார். ஏன்னா விஜய் நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க இன்னைக்கு போட்டிருக்க 120 மாவட்ட செயலர்களை பெயர் சொல்லக்கூடிய அளவில் நிறைய பேர் தெரியாது, ரொம்ப குறிப்பிட்ட நபர்கள் தான் தெரியும். ஆனா பில்லா ஜெகன் நல்லா தெரியும், பில்லா ஜெகனோட தங்கச்சி அஜிதாங்கிறதும் தெரியும். அப்போ விஜய் என்னைக்கோ அந்த மாவட்ட செயலர்கள் போன ஜனவரியில போடுறீங்க, ஏன்னா இன்னும் போடாம இருக்கீங்க, தூத்துக்குடி ஏன் போடாம இருக்கீங்க, அஜிதா மேல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, கேட்கணுமா கேட்கக்கூடாது, விஜய் ஏன் கேட்கல, சரி அதெல்லாம் விடுங்க. இந்த பொண்ணு வந்து காரை மறிக்கிறாங்க, விஜயோட காரை தான் மறிக்கிறாங்க, உள்ள விஜய் இருக்கார். உண்மையான தலைவன் என்ன சொல்லிருக்கணும், ஓகே நான் போயிட்டேன் ரைட், அந்த இடத்துல கூட்டம் சேர்க்க வேணாம், அஜிதா வர சொல்லுங்க, உள்ள போயிட்டு கூட சொல்லிருக்கலாம், அஜிதா வர சொல்லுங்க, நீ நில்லு சொல்லுமா என்னமா பிரச்சனை, ஏன் பொறுப்படாம இருக்க, எனக்கு கரெக்டான ஒரு பதில் சொல்லு, ஏன் பொறுப்படாம இருக்க, நேரடியா மூஞ்சிக்கு நேரம் கேட்கணுமே கேட்கக்கூடாது. ஜான் நீ வா, ஏன் என்ன பண்றீங்க நீங்க, இந்த பொண்ணு எந்த விதத்துல குறைஞ்சிருச்சு, இன்னைக்கு போட்டிருக்கிற உங்களோட வரை எந்த விதத்துல குறைஞ்சுன்னு சொல்லு, இல்ல இந்த பொண்ணு நீங்க வெளியே கதை சொல்ற மாதிரி திமுக கைகோலி அதிமுக கைகோலி ஏதாவது கதை சொல்லு, நான் கேட்டுக்கிறேன் சொல்லு. இதுதானே நியாயமா ஒரு தலைவன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? ஏன்னா நீங்க ஏதோ ஒரு ஒன்றிய நகரம் கூட பரவாயில்ல, வேற யாராவது பாத்துக்குவாங்க, உங்களோட மாவட்ட செயலருங்க. இப்ப வேற ஒரு கட்சியில இந்த மாதிரி மாவட்ட செயலர் யாராவது வந்து நின்னாங்க பிரச்சனைனா கூட தலைவர் உள்ள கூப்பிட்டு பேசுவார், இல்ல பொதுச்செயலர் உள்ள கூப்பிட்டு பேசுவார். அந்த பொண்ணு அங்க போராடுது இவ்வளவு பண்ண பிறகும் நீங்க உடனடியா என்ன தெரியுமா பண்றாங்க, விஷயம் உடனே ஆளை இறக்கி விடுறான், ஜானு இந்த வேலை பண்றாங்க பண்ணி, அஜிதா ஒரு திமுக கைகூலி எழுதுங்க எல்லாரும் திமுக காசு வாங்கிட்டு வேணே வந்துட்டாங்க, அவங்க அண்ணன் ஏற்கனவே திமுக இருக்காரு. இவங்க இந்த விழுந்ததுக்கு கூட பொறுப்பு கொடுக்காததுக்கு கூட நான் வருத்தப்படல, இப்படி சொன்னதா நான் அதான் பிரச்சனை நினைக்கிறீங்கன்னா, இப்போ நான் இந்த கட்சியில எனக்கு பொறுப்பு கொடுக்கலங்கும் போது ஆயிரக்கணக்கான நபர்கள் சப்போர்ட் பண்ணி எழுதுனாங்க ட்வீட்ஸ், ஏன் ஒரு பொறுப்பு கொடுக்கல பொறுப்பு இன்னும் சொல்றேன், இன்னைக்கு நான் அந்த கருத்தை மதிக்கிறேன், நான் இன்னைக்குமே அதை மதிக்கிறேன். நான் ஒரு 3 மாசம் பாக்குறேன், 4 மாசம் பாக்குறேன், எதுவும் நடக்கல. அதற்கு பிறகு நான் விஜய விமர்சனம் பண்ணி பேச, விஜய் இந்த சென்ஸ் என்னன்னா விஜய் செய்யற சரியான விஷயங்கள் தவறான விஷயங்களை விமர்சனம் பண்ணி ஆசைக்கிறேன். நான் எனக்கு நடந்த அநீதி அப்ப கூட நான் பேசாம தான் இருக்கேன். இதை பேச ஆரம்பிச்சோன்னா ஜான் என்ன பண்றான், ஆள் இறக்கி விடுறான், புஷி ஆனந்த் இறக்கி விடுறான்.
இறக்கி விட்டு அவர் திட்டு. ஆனா ஆக்சுவலி யார் நிறைய பேர் திட்ட கூட இல்லை. என்ன வந்து ட்விட்டர்ல சில பேர் இந்த டிஎம்ல ஒரு 10-15 பேர் மட்டும் நீ துரோகி இப்படி பேசுறாங்க தவிர பொதுவான பசங்க யாருமே இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், நிறைய பேர் கூட ஏங்க இது தற்கொலை கட்சியில போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, யாரோ ஃபோன் பண்ணி திட்ட போறாங்க. இது வரைக்கும் ஃபோன் வந்திருக்கு எனக்கு, ஃபோன் பண்ணி அண்ணா எங்களுக்காக இருக்கிற ஒரே குரல் நீங்க மட்டும் தானா, இன்னைக்கு வரைக்கும் உண்மைகளை உடச்சி பேசக்கூடிய ஒரே ஆள் நீங்க மட்டும் தான், தயவு செஞ்சு புஷியானதெல்லாம் காலி பண்ணுங்கன்னா, அந்த மாதிரி திருடன்லாம் வச்சுட்டு ஏன்னா தளபதி இப்படி இருக்காரு, ஏன்னா ஜான காலி பண்ண முடியாதானா, இப்படிதான் என்கிட்ட பேசுறாங்களே தவிர இப்ப நான் சொல்றேன் இல்லையா, காசு வாங்குறேன் எனக்கு ஏதாவது தெரியுமா? எல்லா இடங்களும் காசு வாங்குறாங்க. இவங்க வந்து பினாமிகளை வச்சுக்கிட்டு, ராஜ்குமார் ஒரு பினாமி, இந்த ஒரு பினாமி, அந்த பினாமி வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் ஒரு வாங்குறாரு. எல்லா தகவலும் சொல்வது யார்? மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், எல்லா மாவட்டங்களும் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி இப்ப என்ன ஒரு தற்கொலைகள் ஒரு 10-15 பேர் திட்டான்னு சொல்றேன் இல்லையா, அதுக்கா ஐயோ துரோகின்னு சொல்லிட்டாங்க, துரோகின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் ஃபீல் எல்லாம் பண்ணல. எனக்கு ஒரே ஒரு கான்செப்ட் தான், நீ வந்து என்ன துரோகின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் ஒண்ணுமே சொல்ல முடியும், சின்ன பையன், நான் விஜய் தான் திட்டுவேன். எனக்கு இம்பாக்ட் வேற மாதிரி தான் இருக்கும். நான் பொதுவாக என் கட்சியில இருக்கிற யாரோ செய்தி தொடர்பாளர் என்ன வந்து பர்சனல் அட்டாக் பண்ணாருன்னா ஒண்ணுமே செய்ய மாட்டேன், உன் தலைவனை தான் திட்டுவேன். இதுதான் நடக்கும். இதேதான் இங்கே நடக்குது, அவ்வளவுதான். இதை வந்து அஜிதாவால அவங்களுக்கு ஏத்துக்க முடியல. ஐயோ நம்மள துரோகின்னு சொல்லிட்டாங்க. யார்தான் துரோகின்னு சொல்லல இவங்க எல்லாத்தையும். நீங்க ஒரே ஒரு நியாயமான ஒரு கருத்து பேசுனீங்கன்னா உடனடியாக முத்திரை ஊத்தி காலி பண்ற வேலைகளை பார்த்து திமுக கைக்கூலி ஒரே வார்த்தை தான், நியாயமா வார்த்தை பேசியிருப்பாங்க. ட்விட்டர்ல இருந்து எவ்வளவு பேர் வெளியே போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்க என்ன கேட்டாங்க, திருப்பரங்குன்ற இஷ்யூல ஏங்க கருத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, கவின் ஆனப்படல ஏங்க கருத்து சொல்ல மாட்டேங்க, கருத்து சொல்லுனா துரோகி பட்டம் கட்டு எல்லாத்துக்கும் தூக்கு. ட்விட்டர் ஸ்பேசஸ் போட்டு பேசுறாங்க, என்ன அண்ணா இன்னும் செய்யாம இருக்காரு, அண்ணாக்கு ஒரு ஓட் பெர்சன்டேஜ் இருக்கு, அதை ஜாஸ்தி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பேசுறாங்க. சில பேர் பேசுறாங்க ஜெகதீஸ்வரனுக்கு ஏன் அநியாயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இந்த யாரெல்லாம் பண்ணா அவங்க ஐடியா நோட் பண்ணு. நீ பாருங்க, ஒரு கட்சியோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உடனே என்ன அவங்க பண்றாரு, இந்த குரூப்ல யாரெல்லாம் பேச அவெல்லாம் போய் ஃபாலோ பண்றாரு. அவர் கேட்கலாம், யாருன்னா லூசு போயல, சாரி இந்த வார்த்தைக்கு மன்னிக்கிறது, யாருன்னா அவன் எங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. யாரெல்லாம் வந்து ஜெகதீசன் ஆதரவா செயல்படுறாங்க, யாரெல்லாம் வந்து கட்சிக்கு விரோதமா செயல்படுறாங்க, என்ன விரோதமா செயல்பட்டாங்க, நியாயமான கேள்வி கேட்கிறாங்க. சோ கடைசி வரைக்கும் நீ விஜய் இதெல்லாம் பார்க்கணுமா பார்க்க கூடாது, நியாயமாக பேசுறவங்க ஏன் கட்டம் கட்டிட்டே இருக்க, நீ எவ்வளவு நாளைக்கு கட்டம் கட்டுவ நீ? இந்த மாதிரி வேலைகளை அஜித் அவளை தாங்கிக்க முடியல, தாங்கிக்காம அவங்க போய் அவசரப்பட்டு இன்னைக்கு சொல்றேங்க, நான் பேசுறேன் எல்லா எலெக்ஷனும் தூத்துக்குடி அஜிதா சென்ட்ரிக் எலெக்ஷன் சொல்றாங்க. ஏன்னா அஜிதா வந்து ஒரு மீனவர் பிரதிநிதி, ஒரு பெண்மணி, எல்லா கட்சியில இருந்தும் அவர்களுக்கு அழைப்பு இருக்கிறது, எல்லா கட்சியில இருந்தும் அழைப்பு இருக்கு. சில கட்சியில சீட்டே கொடுக்குறோம், பிரதானமான கட்சியில சீட்டு கொடுக்குறோம், நீ வாமான்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சில கட்சிகள்ல முக்கியமான தலைவர்கள் அவர் கூப்பிட்டு பேசுறாங்க, இது யாரும் சொல்ல விரும்பல, கூப்பிட்டு பேசுறாங்க. ஆனா அந்த பொண்ணு இல்ல நான் தளபதிக்காக, நீ ஏமா அப்படி இருக்கு, நான் சொன்னேன் இது ஒருத்தேல கட்சி 2026க்கு அப்புறம் உங்க தளபதி வேற படத்தை நடிக்க போயிருவாரு, புஷியானந்த் பாண்டிச்சேரி போயிருவாரு, ஜான் வந்து வேற யார்ட்டாவது போய் கான்ட்ராக்ட் போட போயிருவாரு, அதை ஒரிஜினல் லாட்டரி பிசினஸ் பார்க்க போயிருவாரு, அவங்க மாமனார் பிசினஸ் பார்க்க போயிருவாரு. நீங்க எங்க போவீங்க நீங்க? இன்னைக்கு ஒண்ணு இன்னைக்கு செய்தி தொடர்பாளர்கள் ஒரு அணியை விட்டுருக்காங்க, ஊடக பிரிவு அணி ஒன்று விட்டுருக்காங்க. உண்மையே பாவமா இருக்கு எனக்கு. இவங்க எல்லாம் வந்து நம்மளை எதிர்த்து பேச போறாங்க, ஊடக சண்டை போட போறாங்க 3 மாசம் கடுமையா. இது வந்து பிக் பாஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், 100 நாள் முடிஞ்சிடும், அதே 100 நாள் 101 நாள் நம்ம யோசிப்போம், நம்ம நேத்து வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தோம், என்ன பண்ண போறோம் நம்ம ஆளுல இருந்து. இதுதான் விஜய் கட்சிக்கு நடக்க போகுது. கிட்டத்தட்ட பிக் பாஸ் மாதிரி ஒரு 100 நாள் இவங்க இல்ல பிக் பாஸ் குள்ள போயிட்டு வெளியே வந்தவங்களே யாரும் அடையாளம் இல்லாம தான் இருக்காங்க, அதே மாதிரிதான் ஆயிடும். நீங்க இப்ப ஏப்ரல் 3வது வாரம் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு, ஏப்ரல் 4வது வாரத்துல இருந்து நீங்க ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் ஏதாவது நீங்க போய் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஏதாவது ஜாலியா டூர் போயிட்டு மலேசியா போன மாதிரி டூர் ஏதாவது போயிட்டு வரலாம். நீங்க ஜூன் மாசம் ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் என்ன ஆவீர்கள், உங்களோட ஃபியூச்சர் என்ன? எலெக்ஷனை பார்த்து மூவ் பண்ணி போவாங்கல்ல அவங்க யாரு நீங்க ஒரு நல்லா பாருங்க. ஏன் வந்து மக்கள் இயக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் மாவட்ட செயலர்கள் ஆனாங்க, நீங்க லாஜிக்கா யோசிக்கிறீங்களா என்னைக்காவது? ஏன்னா இந்த மாவட்ட செயலரை பழையபடி நீ மக்கள் இயக்கத்தோடைய பிரதிநிதியா இருந்து நீ போய் பிளாக்ல டிக்கெட் வைப்பானா விற்பான். இப்ப ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுதில்ல, இப்ப பாரு ஒரு வாரத்துக்கு எங்க அரசியலே யாரும் பேச மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஜனநாயக எப்படி கருப்பு டிக்கெட் விற்பது, பிளாக் டிக்கெட் விற்கிறதா எங்களுக்கு பிரதான நோக்கம். ஏன்னா புஷியான் சொல்லியிருப்பாரு, நான் முன்னாடி எல்லாம் 4 நாள் கலெக்ஷன் பண்ணி என்கிட்ட கொடுப்பீங்க, இப்போ வந்து 9, 10, 11, 12 தீபா பொங்கல் 10 நாள் லீவ் இருக்கு, 10 நாள் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு 10 கோடி 20 கோடி செஞ்சு கொடுக்கணும் புஷியான் கட்டளை போட்டிருப்பாரு. நன்றி, நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். நன்றி.